அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதாவது எலாஸ்டிசிட்டினா என்ன, அது டிமாண்டில் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோட ஃபார்முலா என்ன, அதோட டயக்ராமெட்டிக் எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். அதாவது ஒரு ப்ரைஸில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து டிமாண்டில் வந்து எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ப்ரைஸில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன அளவிலான மாற்றம் வந்து டிமாண்டில் தேவையில் வந்து எந்த அளவுக்கு பெரிய அளவில் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதிலே வந்து எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இன்எலாஸ்டிக் அப்படின்னா ப்ரைஸில் வந்து பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருந்தாலும் நமக்கு டிமாண்டில் வந்து அது வந்து லேஸாக தான் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோன்னு வைங்களேன், அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது. நான் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது ஒரு பேண்டை நம்ம வந்து நார்மல் கிளாத் பேண்டை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்காது. சரிங்களா? ஸோ எலாஸ்டிக் அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது. நான் எலாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெச் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். இப்போ எந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே எலாஸ்டிக் குட்ஸ் இன்எலாஸ்டிக் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எதுக்கு எல்லாமே ஈஸியாக ஒரு சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் இருக்குது. இப்போ நம்ம காஃபி எடுத்துகிட்டு இருக்கோன்னு வைங்களேன், காஃபியோட ப்ரைஸ் வந்து திடீர்னு ஹைக் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன செய்வோம், டீ வந்து குடிக்க ஆரம்பிப்போம். அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி ஈஸியான காம்படிட்டிவ் ப்ராடக்ட் அல்லது சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம எலாஸ்டிக் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்எலாஸ்டிக்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, என்ன தான் அதோட ப்ரைஸ் வந்து நமக்கு கூடுனாலுமே அதோட தேவை டிமாண்ட் வந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பெட்ரோல், கேஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து மேஜராக சப்ஸ்டியூட் எதுவுமே கிடையாது. ஸோ அதோட ப்ரைஸ் நமக்கு என்ன தான் கூடுனாலுமே நம்ம என்ன செய்வோம், அதை தான் நம்ம வந்து கன்சியூம் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கப்புறமா சிகார் அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதோட ப்ரைஸ் எவ்வளோ தான் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தாலும் டிமாண்டில் வந்து ரொம்ப அது வந்து என்ன செய்யாது, ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ ப்ரைஸில் மேஜர் சேஞ்ச் இருந்தாலும் டிமாண்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாத அதை வந்து நம்ம இன்எலாஸ்டிக்னு சொல்கிறோம். எலாஸ்டிக் அப்படிங்கிறது ப்ரைஸில் வந்து ஒரு சின்ன அளவுக்கு சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, ஒரு ₹2 அளவுக்கு குறைஞ்சாலும் சரி, டிமாண்டில் வந்து அது என்ன செய்யும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மேகி பேக்கெட் இருக்கு இல்லையா, அது ₹10 பேக்கெட்டை வந்து ₹12 இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, ₹2 கூட்டுறாங்கன்னு வைங்க. அப்போ அதோட ஆல்டர்னேட்டிவ் என்னது, ஈபி நூடுல்ஸ். ஸோ நம்ம என்ன செய்வோம், மேகிக்கு பதிலாக நம்ம வந்து ஈபி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி தானே? ஸோ அப்போ இதில் கூடக்கூடிய அந்த ₹2 விலைங்கிறது இது இந்த ஈபி நூடுல்ஸோட டிமாண்டை வந்து பெரிய அளவில் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலாஸ்டிக் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாங்க இது எலாஸ்டிக் குட்ஸ் அண்ட் இன்எலாஸ்டிக் குட்ஸோட டயக்ராமெட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட், அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் எடுத்திருக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்டோட ப்ரைஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டிமாண்ட் கர்வ் எப்போவுமே வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கில் டிமாண்ட் கர்வை வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது இந்த ப்ரைஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் வந்து குவான்டிட்டியில் எந்த அளவுக்கு, அதாவது டிமாண்டில் எந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த டயக்ராமெட்டிக் எக்ஸ்பிளேஷனை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த டிமாண்ட் கர்வில் வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதை ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து ப்ரைஸ் வந்து பீங்கிற இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ பீங்கிற அளவுக்கு ப்ரைஸ் இருக்கும்போது அந்த ப்ராடக்டோட டிமாண்டை பார்த்தோம் அப்படின்னா Q அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரைஸில் பாருங்கள், ரொம்ப சின்ன அளவுக்கு சேஞ்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ₹100 பியை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வைங்க, ஒரு ₹2 அளவுக்கு ப்ரைஸ் குறையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ Pலேருந்து P1 குறையும் போது அந்த டிமாண்டை பாருங்கள், Qலேருந்து Q1 எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைஸ் வந்து சின்ன அளவுக்கு தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு, ஆனால் அந்த சின்ன அளவு சேஞ்சஸ் வந்து டிமாண்டில் வந்து பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இப்போ அப்படியே இன்எலாஸ்டிக் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டு, ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம ப்ரைஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறோம். இதுலேயுமே அதே மாதிரி டிமாண்ட் கர்வ் வந்து நமக்கு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து நம்ம பீன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒரு ஈக்குலிபிரியம் பாயிண்டில். அதே மாதிரி Q குவான்டிட்டி அளவும் நமக்கு வந்து இருக்குது. இப்போது
ப்ரைஸில் வந்து நம்ம பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். அதாவது ரூ. 100 இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு வந்து ரூ. 25 வரைக்கும் விலையை குறைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ விலையை கூட்டினாலுமே இதே கன்சிஸ்டன்சி தான். ஸோ Pலேருந்து P1 விலை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மேஜர் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த டிமாண்டில் பாருங்கள் பெரிய அளவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. ஸோ ப்ரைஸில் எவ்வளோ சேஞ்சஸ் இருந்தாலும் டிமாண்டில் வந்து அது அந்தளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகாது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 டயக்ராமிக்கும் நமக்கு வந்து என்ன செய்யுது, இன்எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ இது ரெண்டுக்குமே ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன் வரை இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை வந்து நம்ம percentage of change in quantity divided by percentage of change in price. அதாவது ப்ரைஸில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து குவான்டிட்டியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்படி டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் அந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இன்எலாஸ்டிக்னு மென்ஷன் பண்ணுறோம். அதே இது கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எலாஸ்டிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.